ஹாய்ங்க. குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களுங்க. நம்ம வீட்லயும் சாமி கும்பிட்றோம். ஈவினிங் கொஞ்சம் வேலை இருந்தது. பாத்திரம் விளக்குற வேலை அதெல்லாம் முடிச்சாச்சு. நான் இந்த மாரி தாங்க கவுத்தி வைப்பேன் பாத்திரத்த எல்லாத்தையுமே. ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இல்ல கிச்சன்ல. அதனால இந்த மாரி ஒரு துணி விரிச்சு கவுத்தி வச்சுருவேங்க. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சொல்லப்போனா 6:30 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் மாடிக்கு கூட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறோம். எனக்கும் ஒரு மாரியா தான் இருந்தது. அதனால மாடிக்கு வந்தாச்சு. மாடியில நல்லா காத்தடிச்சதுங்க. ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு என்ன சொல்றது? நம்ம மனசுல சில கவலைகள்லாம் இருக்கும்ல. அதில மாடிக்கு போயிட்டு காத்தடிக்கவும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தது. அந்த மயில் கத்துறது, குருவி கத்துறது, அப்புறம் அந்த நானா வந்து மேகத்தெல்லாம் பார்த்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. சிவன் மாதிரி இருக்கு, பெருமாள் மாதிரி இருக்கு, கருடாழ்வார் மாரி இருக்காங்கன்னு ஒவ்வொரு சாமி பேரா சொல்லிட்டு இருந்தாரு மேகத்தெல்லாம் பார்த்து. நானும் அப்படியே பார்த்து அதுலேயும் ஒரு குட்டி குட்டி கிளிப் எடுத்திருந்தேன் உங்களுக்கும் காட்டுறதுக்காக. சில விஷயங்கள் வந்து நம்ம நெனச்சாலும் மாறாத விஷயங்கள்னு சில இது இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருப்போம். ஒரு நாள் மாறும், ஒரு நாள் மாறும்னா. பட் அது மாறாதுங்கிறது நம்ம மனசுக்கு அது புரிய மாட்டுது. நம்ம அறிவுக்கு அது தெரியும். மனசுக்கு புரியாது. ஏன்னா நம்ம நம்ம கடவுள் நம்பிக்கையோடையும், நம்மளோட நம்பிக்கையோடையும் இருப்போம். ஒரு நாள் மாறும்னு. கண்டிப்பா அது மாறாது. அத புரிஞ்சுக்கணும். இது சும்மா ஒரு பொதுவான மெசேஜ் தாங்க. அவ்வளோதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.